ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி விஸ்வரூப மூலிகை அம்மன் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? தென்னிந்தியாவில் முதல் விஸ்வரூப மூலிகை அம்பாள் இக்கோவிலில் வீற்றிருப்பது சிறப்பம்சமாகும். 9 அடி உயரத்தில் சர்வலோக மகாராணியாக ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி நின்ற கோலத்தில் அங்குசம், பாசம், மலர், கரும்போடு அன்னை விஸ்வரூப தரிசனம் தருகின்றாள். இங்கு மகாராணி தர்பாரில் ஆட்சி செய்வது போல கம்பீரமாக அருள்பாலிக்கிறாள் இந்த அம்பாள். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்று இப்போது பார்ப்போம். இங்கு ஆண்டுதோறும் 2 முறை மூலிகை தைலக்காப்பு பச்சை கற்பூரத்தால் மட்டுமே ஆரத்தி நடைபெறும். மூலிகை அம்பாளுக்கு பிரதி மாதம் பௌர்ணமி மட்டும் 64 முழம் புடவை சாத்தப்படும். பிரத்யேகமாக தனியாக தறி போட்டு இந்த அம்பாளுக்கு புடவை நெய்யப்படுகின்றது. பௌர்ணமி திதியில் சர்வ ஆபரண அலங்காரம் மற்றும் 27 வகை ஆரத்திகள் நடைபெறும். இந்த விழா நாட்களை தவிர மற்ற நாட்களில் மூலிகை அம்பாள் தரிசனம் மட்டுமே உண்டு. நினைத்த நேரத்தில் ஆரத்தி இல்லை. 4 கால மகா ஆரத்தி தரிசனம் மட்டுமே உண்டு. மூலிகை அம்பாள் சன்னதிக்கு ஆண்கள் சட்டை பனியன் இல்லாமல் மட்டுமே தரிசிக்க இயலும். சிறிய ஆண் குழந்தை ஆனாலும் அப்படியே செய்ய வேண்டும். இந்த ஆலயத்திற்குள் செல்போன் கொண்டு செல்ல கட்டாயம் அனுமதி இல்லை. ஆலய அலுவலகத்தில் செல்போனை கொடுத்து டோக்கன் பெற்று செல்லவும். செண்பகப்பூ, தாமரை மாலை, வெட்டிவேர் மாலை தவிர வெளி புஷ்பங்கள் மூலிகை அம்பாளுக்கு சாற்றப்பட மாட்டாது. மூலிகை அம்பாளை தவிர மற்ற தெய்வங்களுக்கு மாலைகள் சாற்றி வழிபடலாம். திதி நித்யா படி வழியே ஏறி சென்று அம்பிகையை தரிசித்து விட்டு அதே படி வழியாக இறங்காமல் எதிர் திசை திதி படி வழியாகவே அம்பாளை பார்த்தபடி பின்னோக்கி இறங்க வேண்டும். முடியாத முதியவர்கள் நேராக இறங்கலாம். அம்பிகை அலங்காரத்தில் திருமலை பாலாஜியாகவும் அன்னை லலிதாவாகவும் அவருள் மறைந்திருக்கும் சிவனாகவும் தரிசிக்கலாம். இவளை தரிசித்தால் ஹரி, ஹரன், அம்பிகை ஆகியோரை தரிசித்த பலன் கிட்டும். இவள் சன்னதியில் பச்சை கற்பூர ஆரத்தி மட்டுமே நடைபெறும். இக்கோவில் திருப்போரூரில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. செம்பாக்கம் அருகில் உள்ள ரயில் நிலையம் செங்கல்பட்டு, அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.